ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிற்பகுதி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா ஒரு பெரிய வேலையை செய்கிறார். அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் நெகேமியா அகாஸ்வேருக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அதே அகாஸ்வேருடைய அரண்மனையில் தான் எஸ்ஸர் ராணியாக இருக்கிறார். இந்த அகாஸ்வேரனிடத்துல இவன் பானபாத்திரம் கொடுக்கும் பொழுது அகாஸ்வேரு பார்க்கிறார், துக்கமாக இருக்கிறதை கண்டுபிடிக்கிறார். என்னப்பா துக்கமாக இருக்க, இது மனதில் உள்ள துக்கம், வேற ஒரு துக்கம் இல்லையே அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆமாய்யா, என் ஊரில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சியா, என் ஊர் இடிக்கப்பட்டிருக்குது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, அங்கே இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு, என் ஜனங்கள்லாம் சரியாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் அந்த அலங்கத்தை கட்டணும், என் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரணும். இப்போது எவ்வளோ நாள் செல்லும், இவ்வளோ தாராளமாக போயிட்டு வா, உனக்கு தேவையானதை நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு ராஜ மரியாதையோடு அவனை அனுப்பி வைக்கிறேன். இப்போ நெகேமியா அந்த அலங்கத்தை எடுப்பித்து கட்டுறாரு. அந்த ஊரில் இருக்கிற 2 பயபுள்ளைங்க உட்காந்துட்டு சம்பலாவும் தொபியாவும் இந்த நெகேமியா அலங்கம் கட்டுறதை விடவே மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் இஸ்ரவேல், மறுபடியும் யூதேயா, சமாரியா எழும்புறத விரும்பல அவனுங்க. ஏன்னா தேவ ஆலயத்தில் மீதி இருக்கிற அறைகளை இவனுங்க ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருந்துட்டு அலங்கத்தை இடிச்சிட்டு அந்த எதிராளிகளுக்கு சப்போர்ட்டிவாக உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ரொம்ப போராட்டத்துக்கு நடுவில் அலங்கத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை மறுபடியும் போய் ராஜாவை பார்த்துட்டு வர்றாரு. மறுபடியும் மீதமான வேலையை அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். இந்த அலங்கமெல்லாம் கட்டி முடித்தோடனே ஒரு மகிழ்ச்சி. அப்போ இவர் சொல்கிறார் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நீங்கள் விசாரப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய பங்குகள், அதாவது நிறைய சமைச்சு இனிப்பு செஞ்சு மற்றவர்களுக்கு பாகத்தை அனுப்புங்க. இது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலம். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய பலம். அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய காரியத்தை செய்வது தான் நம்முடைய பலன். அப்புறம் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலன் இறங்கி வர்றதை நம்ம பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இயேசுவின் அன்பை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு சொல்லி பாருங்களேன். ஏசப்பா நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர் அப்படின்னு நீங்கள் உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு இயேசுவின் அன்பை மட்டும் சொல்லி பாருங்களேன். நிறைய பேருக்கு சுவிசேஷனா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு சுவிசேஷனா என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உன் பாவத்தை மன்னிப்பார், நீ எவ்வளோ பெரிய பாவி, நீ இது நீ அதுன்னு சொல்லி போட்டு அவனை கிண்டி எடுத்து இயேசுவின் அன்புக்குள்ளே வர்றவனையும் விடாமல் பண்ணிடுறது. ஆனால் வேதத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஒரு ஆள் துக்கத்தோடு இருக்கிறான், ரொம்ப வேதனையில் இருக்கிறான், அவனை பார்த்து இயேசுவை நேசிக்கிறான். இந்த ஒரு வார்த்தை போதுமே. ஒரு வியாதியோடு கூட இருக்கிறான், இயேசுவை குணமாக்குவார், நீ கூப்பிடுப்பா, அவரும் உன்னை குணமாக்கிடுவார். அந்த ஒரு வார்த்தை போதுமே அவனை குணமாக்க. இப்போ இதெல்லாம் நம்ம செய்யாமல்
அவன் பாவி, அவனுக்கு இது, அவனுக்கு அது. முதல்ல இயேசுவின் அன்புக்குள்ளே அவன் வரட்டும். அவன் என்னை இயேசு நேசிக்கிறாரா, என்னை யாரும் நேசிக்கலையே, அவன் அந்த எண்ணத்துக்குள்ளே வரட்டும், அந்த சிந்தனைக்குள்ளே வரட்டும். கர்த்தர் அவனை நேசிக்கிறார் என்பதை முதல்ல ஒரு மனிதன் அறியட்டும். கர்த்தர் இயேசு என்னை சுகமாக்குகிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளட்டும். அந்த சின்ன சுவிசேஷம்தான் ஒரு பெரிய காரியங்களை செய்யும். அப்போ இவர் நெகேமியா சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான்பா பலன். நீ விசாரப்படுகிறதல்ல, ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இரு. ஆமேன். தேவனுக்குள்ளே சந்தோஷப்படணுமா, மகிழ்ச்சியாக இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா நாம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து ஐயோ அப்பா அப்படி இருப்போம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு உங்கள் இருதயத்தில் அதெல்லாம் இடமே கொடுக்காம நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க மட்டும் பழகுங்க பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம். பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட பெரிய ஜாம்பவான் யாரும் கிடையாது. ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பலன். துக்கம் வருங்க, சோதனை வருங்க, சூழ்ந்து வரும், நெருக்கடி வரும். ஒரு சமயம் எங்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரே நேரத்தில் அந்த நெருக்கடி எங்களை ரொம்ப பாடாப்படுத்திடுச்சு. சர்ச்சு காலி பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அது சில ரவுடிகளெல்லாம் வைத்து உங்களை சபையை அடித்து நொறுக்கிடுவேன், இடிச்சிருவேன் அப்படிலாம் மிரட்டல் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யன்னு தெரியல இந்த சூழல். அப்போ நாங்கள் என்ன செய்யன்னே தெரியல, வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ கர்த்தர் சொன்னார், என்னப்பா உட்காந்துருக்க? நான் சொன்னேன், இப்படிலாம் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யன்னு தெரியல. இப்போ நான் இதுக்கு என்ன ரெமெடினே தெரியல. நான் தானே? ஆமாம்ல, நீங்கள் தானே? சரி, என் மனைவியை கூப்பிட்டேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஒரு நெருக்கடி, பிள்ளைக்கு முன்னாடி அழுவ முடியாது, பா நம்ம சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னோடனே அவளும் வந்துட்டா. போய் ஃபுல்ஃபைட்டுக்கிட்ட கீழே இருந்து முட்டி போட்டு அழுது, ஆண்டவரே இப்படி இந்த நெருக்கடி இருக்குப்பா, நான் என்ன செய்ய தெரியல. அப்போ நான் அப்படி ஒரு 2 சொட்டு கண்ணீர் அப்படி வடிச்சிருப்பேன். எனக்குள்ளே ஒரு சமாதானம் நிரப்புது. அப்படி சமாதானம் நிரப்புனோடனே அந்த பாரம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். எத்தனை மணி நேரம்லாம் தெரியாது. ஆனால் என் கண்ணில் இருந்து கண்ணீர் நின்றுச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நான் சொன்னேன், அந்த ஜெபத்தை முடிச்சு என் மனைவியை பார்த்து சொன்னேன், பா நம்ம வீட்டுக்கு போகலாம், அவர் பார்த்துக்கிட்டாரு. எவன்லாம் பேசினானோ அவன்லாம் எதிர்க்க அவன் வரவே இல்லை. எவன்லாம் உடைப்போம் குத்துவன் வெட்டுவன்னானோ அவன்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். கர்த்தர் கிரியை செய்தான். அப்போ அதே நெருக்கடி வரும், பிரச்சனை வரும். நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். அப்படியே முழங்காலில் நின்று அப்படியே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனையை மட்டும் அவர்கிட்ட, இதாம்பா பிரச்சனை, எனக்கு இதில் என்ன பண்ணலன்னு தெரிலனா, அவர் சொல்லார், நீ கவலைப்படாதடா, அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், தீர்வு கிடச்சிரும். அவர் பார்த்துக்க போகிறாரு. நம்ம ஏன் போட்டு குழப்பணும்? நம்ம அநேகர் குழப்பம் அடைஞ்சு மண்டையை போட்டு உடச்சிட்டு, இதை நம்ம என்ன செய்ய, அதை நம்ம என்ன செய்ய, இதை நம்ம என்ன செய்ய. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை பார்த்து கொள்ளுவா. அதை தான் நெகேமியாவுக்கு செய்தா, உங்களுக்கு அப்படி செய்வா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறா. அதை பெற்று அனுபவியுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆமென்.